ஸ்காட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்சைட் பிளாஸ்மா பால். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, உடைக்கிற மாதிரி போட்டிருப்பேன். இன்னைக்கு நம்ம அதுதான் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஞ்சர், அதனால் அவசரப்பட்டு யாரும் செஞ்சிடாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். அதில் உங்கள்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு சிலதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ எனிவே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிப்போம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஷார்ட்ஸில். ஸோ ஷார்ட்ஸ்லேயே நம்ம கேட்டிருந்தோம் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சில விஷயம்லாம் நிறைய பேர் கொஞ்சம் இடக்கு முடக்காலாம் சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து ஐடியா தான் ப்ரோ உடச்சு பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் இது வந்து டேஞ்சராக போக கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஸோ இதிலே நிறைய விதமான மேஜிக்லாம் பண்ணலாம். கிட்டத்தட்ட டெஸ்லா காயில் மாதிரி தான். அதுவே எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப அழகாக இருந்தால் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்குல்ல, இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துக்கிறேன். சுவிட்ச் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு CFL பல்ப் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா டெஸ்லா காயில் நம்ம போன தடவை டைப் பண்ணி உங்களுக்கு பார்த்தா தெரியும், டெஸ்லா காயில் கிட்ட கொண்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை ஆன் பண்ணுறப்ப அந்த விஷுவலில் கொஞ்சம் அதை இது பண்ணுங்களேன், வேறு லெவலாக இருக்கும். 3, 2, 1 கோ. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக தெரியும். நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த விஷுவலை எவ்வளோ வேறு லெவலாக இல்லை. ஸோ எப்படி சொல்கிறது, இதிலே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ப்ராப்பராக தெரியல. சைஸும் ஒன்றும் பெருசாக ஒரு மாதிரிலாம் இருக்குதான். ஸோ இதுவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்திங் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எதுக்கு, ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் தான். ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்கள் டிவிக்கு மேலே இது மாதிரி வச்சிருந்தீங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். பட் சின்ன பசங்க இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக வேணாம், ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், கையை வந்து இது மேலே வைக்கிறேன். அதோட ரியாக்ஷன் அப்படியே கவனிங்களா, எப்படி சொல்கிறது. பட் எந்த விதமான ஷாக்கு அது எதுவுமே அடிக்கல. பட் நான் கிட்ட கொண்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் மைல்டாக ஃபீல் பண்ண முடியும். ஏதோ வந்து என் கையை தொடர மாதிரி ஒரு ஃபீல் வருது. நான் கிட்ட கொண்டு போகிறேன் பாருங்க, ஒரே ஒரு விரலை மட்டும் கிட்ட கொண்டு போகிறேன். பார்த்தீங்களா, கீழே இருந்து ஏதோ நான் வந்து பவரை சக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ 2வது விரல். ஸோ பார்த்தீங்களா, 2 விரல் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து மேலே படுது. 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நான் எந்தெந்த இடத்துல கை படுதோ ஸோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி அடிக்குது. ஸோ இப்போ எடுத்துட்டேன். ஸோ நான் மின்னல் முரளியாக மாற போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கையுமே இப்படி வைக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எப்படி சொல்லுது, அது சல்லுன்னு மேலே போது பாருங்களா. ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் இப்படி தான் இருக்கும். பூமியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம் மாதிரி வரும். அது வந்து அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு பார்க்குறப்ப நான் எடுத்துடுறேன். அப்படியே டோட்டலாக மாறுது பாருங்கள். ஸோ இப்போ ஏதாவது எவ்வளோ தூரம் வந்து சர்ஃபேஸ் மேலே படுதுன்றது தான். 5 விரல் வைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்த கையுமே வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் போன ஒரு CFL பல்ப் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் LED இருக்குது. ஐ மீன் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷனில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு LED இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறதே கண்டக்ஷன்லேயே ஒர்க் ஆகும். ஸோ இண்டக்ஷனில், ஸோ எப்படின்னா டேரெக்டாக பவர் சப்ளை கொடுக்காம இப்படி கிட்ட கொண்டு போனீங்கனால ஒர்க் ஆகும். நம்ம டெஸ்லா காயிலுக்கு வாங்கினால அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ இது 3 நம்ம இதில் வச்சு பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து இதை வச்சு பார்ப்போம், லைட் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்ப்போம் நம்ம என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்தது. கேமரா கேப்சர் இருக்குமான்னு தெரியல, லைட்டாக ஷாக் அடிச்சது. ஸோ திருப்பி வச்சு பார்க்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். டேரெக்டாக LEDயே கூட நான் மேலே வைக்கிறேன், அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பட் அந்த கரெக்டாக டர்மினல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து அந்த இதுவாகுது பாருங்களேன். ஸோ ஒரு LED ஒரு 2 டர்மினல் இருக்குன்னா அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே இருக்குது. ஸோ கவரை பிச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வச்சு பார்ப்போம். நான் டேரெக்டாக மேலே வைக்கிற அது ரியாக்ஷன் நடக்குதான்னு பார்ப்போம். ஷாக் அடிச்சுதா, அதனால தான் பயம். ஸோ இதை வச்சு பார்ப்போம்னா வந்துட்டு தெரியுதா, என் கை மேலே படுறப்ப இதுவாகுது. லைட் ஆஃப் பண்ணிக்க. இப்போ நான் மேலே என் கையை வைக்கிறேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த லைட் எரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இப்போ மட்டும்தான் தெரியுது. ஃபியூஸ் போயிடுச்சான்னு தெரியல. இல்லை இங்கெல்லாம் தெரியுது. நம்ம வச்சு பார்த்தோம், கீழே வைக்கிறப்ப மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரிஞ்சுது. மேலே வைக்கிறப்ப வந்து அதாவது திருப்பி வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியல. ஸோ எரிஞ்சுதானே எங்களை கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. நாங்கள் வந்து ஒரு LED வச்சுருந்தோம், சின்ன LED. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீடில் உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ரெஃபரன்ஸ் காட்டும் வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CFL. ஸோ இது வந்து எரியுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்ம டெஸ்லா காயில் கிட்ட கொண்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எரிஞ்சு. ஸோ இது கண்டிப்பாக எரியும் நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணி இதையும் ஒருத்தர் செக் பண்ணுவோம். ஓகே ஆஃப் ஸ்காட். ஸோ கிட்ட கொண்டு வர என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரெடி, 3, 2, 1. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 feet டிஸ்டன்ஸில் இருப்பேன். ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் எரியுது. ஸோ நான் கிட்ட வந்து கொஞ்சம் கிட்ட வரேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி இருப்பேன். அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நான் கிட்ட டச் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கிட்ட வர வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது.
வாவ். ஸோ அந்த சப்ளை போகிற சாக்கெட்டு, ஸோ அதில் நான் டச் பண்ணுறேன். அதுலேயும் வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த பக்கம் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த பக்கம் வைக்கிறதுனாலும் சரி, அது நல்லாவே எரியுது. வேறு லெவலாக இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து பிளாஸ்மா பாலோ டெஸ்லா காயில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கம்பெனி மொபைல் தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வீணாக போனாலும் வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் கிடையாது. ஓகே, எல்லாம் மினிமைஸில் தான் இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இது கிட்ட கொண்டு போகிறேன், என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். அதை பாருங்கள். நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அதுவே டிஸ்பிளே வந்து ஆப்ரேட் பண்ணி நவுந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிருக்கிறேன். ஸோ இப்போ நான் கிட்ட கொண்டு போகிறேன், ஏதாவது டைப் ஏதாவது பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பாருங்கள், OX ஆடு ஆர் ஐயோ கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் காரணமாக மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சில ஆக்டிவிட்டி நடக்கும். தொடர்ந்து நீங்கள் பக்கத்துலேயே வச்சிங்கன்னா மொபைல் ஃபால்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல மொபைலோ இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிள் கிடையாது. ஓகே, இது ஒன்று இது யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ என்கிட்ட ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து ஒரு மாதிரி ஷேப் மாதிரி வச்சு இந்த பாலுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஷீட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கண்டக்டரில் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் கிட்ட வச்சேன்னா சின்ன ஸ்பார்க் வரும். ஸோ அது பெரிய விஷயம் இல்லைல்ல. இப்போ நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், என் கையை கிட்ட கொண்டு போகிறேன், ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். அதை மட்டும் பார்த்துருங்க, நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம்ல, அந்த வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ கோமதியிட்ட காட்டு பாருங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் கிட்ட கொண்டு போய் என்னென்னமோ வச்சோம், அது அந்த பக்கமே வரல. ஏன்னு தெரியல, மூட் ஆஃப் ஆகுதுதான்னு தெரியல. அப்படி போட்டு அந்த லைட்டை பார்த்தாலே பயந்துட்டு போயிடுச்சு. ஸோ ரொம்ப நம்ம அதை போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே வந்து வேறு ஒரு பூனை அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துனா பால் குடிக்கும். அந்த பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலை வச்சு அழகாக உள்ளே கொண்டு வந்து ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த லைட்டு பார்த்தோன்னா அதுவும் பயந்துட்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து உட்காந்து ஃபுல்லாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம். ஆஃப் ஸ்காட். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த உடச்சி பார்க்குற செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு சின்ன சாம்பிளாக வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸோடு நிறுத்திக்கலான்னு பார்த்தேன். பட் அந்த ஷார்ட்ஸ் நல்லா போச்சு, நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் ஸ்டெப் ஆனது உடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நைட் உடைக்கிற மாதிரி தான் பிளான் போட்டோம். பட் இன்றைக்கி 5 மணிக்கு இந்த வீடியோ போடணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் தெரியாது. பட் இங்கே வந்து Insta 360 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஸ்லோ மோஷன்றதுனால ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடையிறப்ப அந்த உள்ளே இருக்க அந்த பிளாஸ்மா அந்த ரியாக்ஷன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். சரி, எனிவே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பெரிய பிளேட் மாதிரி வச்சுருக்கோம், தட்டு மாதிரி. அதுக்கடுத்து சுற்றி பேப்பர் வச்சுருக்கோம், இங்கே எதுவும் படக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சும்மா ஒரு ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான். ரெடி? லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே, செருப்பு போட்டுக்கிட்டேன், கண்ணாடி போட்டுக்கிட்டேன், ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. கோ. சல்லி தல்லியா உடச்சி போச்சேடா. ஸோ ஸ்லோ மோஷன் பார்த்தா உடனே ஆன் பண்ணு ஸ்லோ மோஷனை போய் பார்ப்போம் வா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அவ்வளோதான், பை. வீடியோ முடிச்சுக்கலாம்.